ஓம் முருகா போற்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே. உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து கலங்காதே. உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் குணநலன்களையும் மன மாற்றங்களையும் நினைத்து திடீர் நன்றாகத்தானே எல்லாம் போய்கொண்டிருந்தது, நன்றாகத்தானே நம்மிடம் பழகி கொண்டிருந்தார்கள், நம் நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தானே நடந்து கொண்டார்கள். இப்போது என்ன ஆயிற்று என்று திகைத்து நிற்காதே. யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று நீ வருந்துகிறாய். நீ செய்த மிகப்பெரிய தவறு இது. என்ன தெரியுமா? நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள். அதை முதலில் புரிந்து கொள். அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். உன் வெகுளித்தனத்தை, அப்பாவி குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இத்தனை நாட்களாக உன்னிடம் நாடகம் ஆடினார்கள். ஆனாலும் நீ இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கலங்காதே. அந்த நாளே இல்லை. இத்தனை நல்ல மனம் கொண்டவள் என் குழந்தை என்பதில் எனக்கு பெருமைதான். போனது போகட்டும். இனி உன்னை யாரும் ஏமாற்ற நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு எதிராக யாரும் சதி செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ பழகிக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. இழப்பு என்பது அவர்களுக்கே என்று உனக்கில்லை. அவர்கள் இருந்தது உண்மையான அன்பு கொண்ட உன் உள்ளத்தை, நீ இழந்ததோ வெளிவேஷம் போடும் போலியான மனதை. எனவே இழப்பு என்பது அவர்களுக்குத்தானே என்று உனக்கு ஒரே இழப்பும் இல்லை. தானாக கையில் கிடைத்த பொக்கிஷங்களை தூக்கி எறிந்துவிட்டு குப்பை கூலங்களை கிளறிக் கொண்டிருக்கும் முட்டாள்கள் வாழும் உலகம் இது. அவர்கள் தூக்கி எறிந்தது பொக்கிஷமான உன்னை என்பதை ஒரு நாளும் உணர்வார்கள். நித்திய நிலவாக நீ இருக்கும் பொழுது மின்னி மறையும் நட்சத்திரங்கள் பின்னால் ஓடுவதை என்னவென்று கூற அவர்கள் முட்டாளாக இருப்பதற்காக நீயே வருந்துகிறாய். நீ ஏன் இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படுகின்றாய்? நீ என்ன தவறு செய்தாய்? கண்ணீர் விட நீ என்ன பாவம் செய்தாய்? கதறி அழு. நீ யாருக்கும் எந்த துரோகம் செய்தாய்? துக்கப்பட எதுவுமே செய்யாத உனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று வருந்தாதே. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று கேள்விப்பட்டதில்லையா? எதை நினைத்தும் கலங்காதே. உன்னுடைய நியாயம் நிச்சயமாக வெற்றி பெறும். உன்னுடைய சந்தோஷம் நிச்சயமாக நிலைக்கும். உன்னுடைய வெற்றி வெகு விரைவில் உன் கையில் வந்து கிடைக்கும். ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரி செய்து உன்னை நல்வழிப்படுத்துகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.